இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆனா சிவபெருமானை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட்டிங்ஸ்ல அவர் தியான வடிவில் இருக்கிற மாதிரி. ஆனா நீங்க எல்லா போட்டோலயும் சிவனை பார்த்தா அவர் தியானம் பண்ற மாதிரி நான் பார்க்கும்போது அவர் தியானம் தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா நான் அப்படி உட்காந்து அந்த சுடுகாட்டுல மயானத்துல அங்க உட்காந்து பூஜை பண்றேன். காசியில காலியமா நான் கூப்பிடும் போது தான் வருவாங்க. உடுக்கடிச்சு சங்கு முழங்குவோம், தாந்திரியை முடிக்கும் போது வந்துட்டு ஆசி வழங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா இவருக்கு எப்பயுமே பெர்மனண்டாவே உட்காந்துருக்கும். அகோரிகள்லாம் ஃபர்ஸ்ட் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? அகோரிகள்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியுமா? அகோரிக்கு அர்த்தம் ஒண்ணு கூட இவங்கிட்ட கிடையாது. அகோரின்னு சொல்றது கெட்டது செய்ய மாட்டாங்க. இவன் என்ன சத்தியமா உன்னை முடிக்கிட்டான்னு கேக்குறான், நான் தண்ணியில நடக்கட்டான்னு கேக்குறான், மண்டவோட தங்கமா மாத்துட்டான்னு கேக்குறான். 1.5 வருஷத்துல நீ அகோரி ஆயிட்ட. 1.5 வருஷத்துல நீ அங்க இருந்த. 1 வருஷத்துல உன் பொண்டாட்டி எப்படி புள்ள பெத்தா? 1 நிமிட்டுங்க, ஏதோ ஒரு பங்கமான கேள்வியை கேக்குறீங்க. அது இந்த மரமண்டிக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 1.5 வருஷத்துல நீ அகோரி நீ அங்கதான் கத்துக்கணும். இங்க என்ன பண்ண? இங்க விதை வச்சுக்கிறியா? நீ நாத்து நட்டுக்கிறியா? இருங்க, நான் 2 வாரத்துக்கு எடுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருந்த காசில? ஜட்டி போட்டுக்கிட்டு இருந்தியா, இல்ல முட்டி போட்டுக்கிட்டு இருந்தியா, இல்ல குட்டி போட்டுக்கிட்டு இருந்தியா, இல்ல முட்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அகோரி கலையரசன் அவனை பத்தி தான் பார்க்கறோம். அகோரி மைதா மாவு டப்பால உள்ள பள்ளி மாதிரி இருக்கான். அவன் அகோரியா. சரி ஓகே மக்களே, எல்லாம் போனா அவனுக்காக ஒரு பாட்டை போடுறா. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. டேய் பேயில போவ, ஏல இப்படி பண்ற? இந்த பாட்டு ஏல போடுற? அகோரி கலையரசன் அவனுக்கு ஒரு பாட்டை போடுறா. பாட்டு இல்லையா? இன்னும் பெருசா ஃபேமஸ் ஆகலையா? அப்போ பாட்டு போற அளவுக்கு அன்னபூர்ணி அரசாங்கம்லாம் அது பேர்ல பல பாட்டுகளை ரிலீஸ் பண்ணிடுச்சு. புதுசா வர சாமியார்கள்லாம் முதல்ல பாட்டு தானே ரிலீஸ் பண்றாங்க. அவனுக்கு இன்னும் பாட்டு இல்லையா? அப்புறம் என்ன, நம்ம கிட்ட தான் பங்கமா பாடுறதுக்கு ஒரு சிங்கர் இருக்காரு. எடா பாண்டா, அவனுக்கு ஒரு பாட்டை பாடுறா. அகோரி கலையரசனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. எப்படி? அகோரி கலையரசனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் ஜோசியக்காரனா, சூனியக்காரனா, மந்திரவாதியா, பைத்தியக்கார என்னடா இப்படிதான் பாடுற? அடே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருறா. இவனை பாட சொன்னதுக்கு நானே எதனா ஒரு பாட்டை பாடி இருக்கலாம். சரி ஓகே, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே மக்களே, லாஸ்டா நம்ம அகோரி கலையரசன் அவனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய அகோரி வாழ்க்கைக்கு முன்னாடி எப்படி இருந்தான், பின்னாடி எப்படி இருந்தான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியான வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ பாத்துருங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கஜினி அம்மாவா? இல்ல கண்ணா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசுறேன். எப்படி இருக்கு? நான் இப்ப பேசுறேன். இதுக்கப்புறம் யாரு பேசுவாங்க அப்படி சொன்னா ரஜினி அம்மா அவங்க தான் பேசுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கங்க. வரட்டா? ரஜினி வயசு மாதிரி இருந்துச்சா? இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைனாலும் சொல்லுங்க, அசிங்கமா மட்டும் திட்டாதீங்க. ஓகே மக்களே, கஜினி அம்மா இல்லப்பா, ரஜினி அம்மா அப்படின்ட்டு ஒருத்தரங்க இருந்தாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இந்த ஜட்டி சாமியார் மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வைரல் ஆயிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, நகை கடை ஓனர் பொண்டாட்டி கூட அவளை நகையை போட மாட்டாங்க. ஆனா இவங்க கால் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் ஜக 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 ஜகன்னு நகையை போட்டிருப்பாங்க. சொக்கு தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி பயங்கரமா நகையை போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க. இவங்களும் ஒரு வகையான சாமியார் தான். நல்ல சாமியாரா போலி சாமியாரா அப்படின்ற நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. இவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க போறோம். மிஸ்டர் கலையரசன் அவரை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். அண்ட் ஃபன் கூடவே கொஞ்சம் விழிப்புணர்வு வாங்க தூவி விடுவேன். நீங்க அந்த ஃபன்னோட சேர்த்து அந்த விழிப்புணர்வையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வரக்கூடாத இடத்துக்கு மாட்டீங்க. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. அப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்க தானே? ஆரம்பிச்சலாம்ல? இருங்க. என்னடா மந்திரம் போறான்னு பார்க்காதீங்க. மூக்குல சளி எதுனா வருதான்னு பார்த்தேன், வரல. சரி ஆரம்பிச்சிடலாம். ஆமா
வணக்கம். வணக்கம் அப்பா. சரிம்மா, இன்னைக்கு வந்து பல கேள்விகளை வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் எனக்கா தோன்ற கேள்வி. அதாவது அகோரி அப்படின்றவங்கலாம் யாரு, அவங்க எப்படி வந்து உருவாகுறாங்க, அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க, பொதுவாக அகோரின்றவங்க யாரு, அதை சொல்லுங்க. அகோரிகள் சொல்றது வந்து புனிதமானவங்க, புரியுதுங்களா? புரியுதுமா, புரியுது. அவங்க எங்க இருப்பாங்க? அவங்கள நீங்க காசியில பார்க்கலாம், ஹரிதுவார்ல பார்க்கலாம், ஸ்ரீசைலத்துல பார்க்கலாம், உடுப்பி, மகாநந்தி, அபிபுல்லா, பாதாளகங்கை. போதுமா, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது. அகோரிகள்ன்றவங்க அங்கெல்லாம் இருப்பாங்க. பேசிக்கா அகோரின்றவங்க யாரை கும்பிடுவாங்க? அவங்க வந்து சிவன் அடியார்கள். அவங்களுக்கு துருவத்தை வந்து விட்டவங்க. இவ்வளோண்டு துணியில தான் அவங்க கோமனமே கட்டிருப்பாங்க. சில பேர் அது கூட கட்ட மாட்டாங்க. இத்திலூண்டு துணியை கூட கட்ட மாட்டாங்களா? அப்போ நங்கா பொங்காவா சுத்துவாங்க. அப்போ பப்பி சேமா பிறந்த மீனே சுத்துவாங்க. அவங்க தான் அகோரின்றவங்க. ஓகே. ஆனா இங்க ஒருத்தன் வந்திருக்கான். இவெல்லாம் வந்துட்டு துணியெல்லாம் சுத்திட்டு தான் உட்காந்துருக்கான். டூப்ளிகேட் நம்ம அப்பவே கண்டுபிடிச்சிட்டுங்களே. ஓகேம்மா, நீங்க எப்படி மேல சொல்லுங்க. காசி மேல பார்க்கும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? 3 லட்சம் பேர் துணி இல்லாம வருவாங்க. அரகர சங்கர சிவ சிவ சங்கரன்னு. கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குதுமா. நீங்க அப்படியே மேல பாடுங்க. அரகர சங்கர சிவ சிவ சங்கரன்னு சொல்லிட்டு அப்ப ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு கையில சூலாயத்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த காசியில தீர்த்தத்தை நீராடுறதுக்கு. அவங்களுக்கு வாழ்வு கிடையாது, வாழ்க்கை கிடையாது. அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னா தெய்வத்தை மனசார நினைக்கிறது தான். அப்போ தெய்வத்தை நினைச்சு 24 மணி நேரமும் தவறு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தான் வந்து அகோரிகள். நம்ம சென்னையில அகோரிகள் என்ன இருக்காங்களாமா? நம்ம சென்னையில அகோரிகள் யாரும் கிடையாது. சென்னையில அகோரிகளே கிடையாதா? அப்ப அந்த டங்கம்பொங்க சொன்னா சென்னையில ஒரு 4-5 அகோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த அகோரிகளுக்கு குடும்பம் ஒண்ணு இருக்குமா? அதாவது மனைவி அப்புறம் குழந்தைகள் இருக்குமா? யாருங்க சொன்னது அகோரிகள் குடும்பம் நடத்துவாங்கன்னு? குடும்பம் நடத்துறவன் என்னத்துக்கு அகோரி ஆகணும்? குடும்பம் நடத்துறவன் அகோரி என்ன அகோரி? எப்படி அகோரி ஆவான்? புரியுதுமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது பொண்டாட்டி புள்ள வேணும் அப்படின்றவன் என்ன மைத்துக்கு வந்து அகோரி ஆகணும் அப்படிதான் கேக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது. ஓகேமா. இப்போ சென்னையில வந்து புதுசா ஒருத்த வந்து முளைச்சு வந்திருக்கான். நான் வந்து அகோரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் வந்து கலையரசன். அகோரி கலையரசன். அவன் பேர் கலையரசன். கலையரசன் அவன் பைத்தியக்காரன், பேவர்சி. பைத்தியக்காரன் சொல்றது எனக்கு புரியுது. ஆனா தேவரிசின்னு சொல்லி ஏதோ திட்டுறீங்க, அது எனக்கு புரியல. என்ன வேடுன்ட்டு அது தெரிஞ்சவங்க யாரா கமெண்ட் சொல்லுங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து 1.5 வருஷம் காசிக்கு போயிட்டு அங்க வந்துட்டு பல ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கிட்டு நான் வந்து அகோரி ஆயிட்டேன். அங்க வந்து பிணங்களை தின்றேன் அப்படிலாம் வந்து சொன்னா. இப்போ சென்னையில வந்துட்டு ஒரு கோயில்ல உட்காந்துட்டு எல்லா யூடியூப் சேனலையும் கூப்பிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல வந்துட்டு நம்ம உசுரை எடுத்துட்டு இருக்கான். அந்த வெண்டைக்காய் மூக்கனுடைய தொல்லை தாங்கவே முடியல. 1.5 வருஷத்துல ஒருத்தன் அகோரி ஆக முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. 1.5 வருஷத்துல நீ அகோரி ஆயிட்ட. அதான் அவனும் சொல்றான். 1.5 வருஷத்துல அவன் அகோரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் எதுனா சொல்லுங்க. 1.5 வருஷத்துல நீ அகோரி ஆயிட்ட. 1.5 வருஷத்துல நீ அங்க இருந்த. 1 வருஷத்துல உன் பொண்டாட்டி எப்படி புள்ள பெத்தா? கரெக்டான கேள்விதான். 1.5 வருஷம் நீ வந்து அங்க அகோரிக்கான ட்ரைனிங் எடுத்து அங்க இருந்த. 1 வருஷத்துல உன் பொண்டாட்டி எப்படி புள்ள பெத்தா? எப்படி பெக்க முடியும்? ஒருவேளை அங்க இருந்து மேஜிக் பண்ணி. இல்லம்மா, எனக்கு புரியல. எப்படி முடியும்? 1.5 வருஷத்துல நீ அகோரி, நீ அங்கதான் கத்துக்கணும். இங்க என்ன பண்ண? இங்க விதை வச்சுக்கிட்டியா? நீ நாத்து நட்டுக்கிட்டியா? இருங்க, நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். என்னடா முட்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? இல்ல நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசி திரிகிறாங்க. 10ஆவதுல இவன் வேற ஒரு பக்கம் எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருக்கான். இவன் மட்டும் எங்கம்மா உயிரை வாங்கிட்டு இருக்கான்? இவனை மாதிரி பல பேர் நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது அம்மன் அப்படின்னு சொல்றவங்க ஒருத்தவங்க தான். ஆனா ஊருக்கு பாத்தீங்கன்னா பல அம்மன் இருக்கும். பல பேர் வந்து இங்க நான் தான் அம்மன் குறி சொல்றேன், அருள்வாக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கிளம்பியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த தற்கூரி மக்கள் வந்து அங்க போயினதான் இருக்காங்க. உடை சொல்லி குற்றவில்லை, எடை சொல்லி குற்றவில்லை, ஏபாரவ இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவ இருந்துட்டே தான் இருப்பா. சரி, ஓகேம்மா. இந்த அகோரி கலையரசன் என்ன சொல்றாருன்னா, நான் சூனி வைப்பேன், நான் பில்லி வைப்பேன், ஏவல் வைப்பேன், செய்வனம் வைப்பேன் இப்படிலாம் சொல்றாரு. அது உண்மையா? அகோரின்னு சொல்றது வந்து கெட்டது செய்ய மாட்டாங்க. சத்திய பொதுல முக்காலம் நான் சொல்றேன், அவங்க வந்து கெட்டது செய்ய மாட்டாங்க. இவன் என்ன வந்து சத்தியமா உன்னை முடிக்கிட்டான்னு கேக்குறான். நான் தண்ணியில நடக்கட்டான்னு கேக்குறான். மண்டவோட தங்கமா மாத்துட்டான்னு கேக்குறான். அதே தாமா எனக்கும் புரியல. இந்த மயிராண்டி வாய்க்கு அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அதை கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நீங்க தான் கேட்கணும். நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் கேட்டா என்ன வந்து திட்டுறதுக்கு வராங்க கமெண்ட்ல. அகோரிகள்லாம் ஃபர்ஸ்ட் யாருன்னு அவனுக்கு தெரியுமா? அகோரிகள்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியுமா?
அகோரிக்கு அர்த்தம் ஒண்ணு கூட இவங்கிட்ட கிடையாது. அது எப்படி சொல்றீங்க? அகோரிக்கான அர்த்தம் ஒண்ணு கூட இல்லைன்ட்டு அவன் தான் மண்டையில வந்துட்டு பியூட்டி பார்லர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரா முடி ஜடையெல்லாம் வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா திருநீரை பூசிக்கிறான். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ 1 இயர்ல அவ்வளவு தூரத்துக்கு வந்து கூந்தலை வளர்த்தா அப்படின்ட்டு. ஏமா அவங்க எல்லாருக்குமே சௌரி முடி ஒன்று தெரியுமா தெரியாதா? பொண்ணுங்கெல்லாம் வைப்பீங்க இல்ல, இவ்வளவு தூரம் தான் முடி இருக்கும், சௌரி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இப்படி நம்ம டிக்கி வரைக்கும் கூந்தலை வந்து நீட்டிக்கலாம். அது மாதிரி இவன் என்ன பண்ணானா ஏர் பிக்சிங் ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து நம்ம முடியோட வந்து பிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை சுருட்டி வச்சுட்டு இருக்கான் அந்த வெண்டைக்காய் மூக்கன். அதை போய் நீங்க வந்து முடி வளர்த்துருக்கான்னு சொல்றீங்க, வளர்க்கல. ஏமா அதாவது அவனுக்கு அந்த மண்டையில முடி இருக்கு, கலர்லாம் பூச்சிருக்கானே, அப்ப அகோரி தானே? நான் கூட தான் இப்ப வந்து நல்லா திருநூறு பூசிக்கிட்டு என் முடியை தூக்கி இங்க போட்டுக்கிட்டு உத்தராட்ச கொட்டை என் மாலையை மாட்டிக்கிட்டு நானும் ஒரு மணியை கையில வச்சு ஏய் உன்னை முடிக்காம விட மாட்டேன் அப்படிலாம் நான் கூட தான் சொல்ல முடியும். கரெக்ட் தான். அந்த வேலையை நீங்களும் பண்ணலாம், அதை நானும் பண்ணலாம், பார்த்துட்டு இருக்கிற மக்களும் பண்ணலாம். பட் எங்களுக்கெல்லாம் மூலன்னு ஒன்று இருக்கு, பட் அவனுக்கு அது இல்லையே. நல்ல அகோரி வந்துட்டு உன்னை சாவடிச்சிருவேன், நான் பில்லி வைப்பேன், சூன்யம் வைப்பேன், காத்து வைப்பேன், கருப்பு வைப்பேன், ஏவல் வைப்பேன், எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் உனக்கு வச்சிரும். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, இது 100க்கு 100 உண்மை நண்பா. நீங்கள் நல்லதே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் கெட்டது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது தான் நினைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்க. தம்பி சிவகுமாரே, நான் உனக்கு சொல்றது நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ஏமா ஏய், அவன் சிவகுமார் இல்லம்மா, அவன் பேரு அகோரி கலையரசன். கலையரசமா? கலையர் சாரி கலையரசே, உன் பேரு சொல்றது கூட எனக்கு பிடிக்கல. கலையரசே, உனக்கு வந்து கடவுள் ஏதோ அந்த முத்து மாதிரி சில சித்து விளையாட்டு காமிச்சிருக்கிறார். அதை வச்சுட்டு நீ வந்து நல்லபடியா இருக்க கத்துக்கோ. மண்ணை தங்கமாக்குவே, பொண்ணை பித்தளையாக்குவே, வெத்தலையை கொடுத்து பித்தளையாக்குவல, இதெல்லாம் பேசிட்டு இருக்காது புரியுதா? நினைச்சா நான் உயிரை எடுத்துருவேன். நீ யாரா ஃபர்ஸ்ட் வந்துட்டு மத்தவங்க ஜீவனாஸ்த நிர்ணயிக்கிறவன் நீ யாரா ஃபர்ஸ்ட்? சரிம்மா கோவப்படாதீங்கம்மா, நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க. அடுத்த கேள்வி நம்ம போயிடலாம். அதாவது இவர் வந்து ஆரம்பத்தில் எல்லா சேனல்லையும் சொல்லி வைரலா இருந்தாங்கன்னா, யார் ஒருத்தரை பார்த்தாலும் அவங்க மண்டிலே டேக் போட்டிருக்கோம், இவங்க இப்போ வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தர் நடந்து வர்றாருன்னா அவர் 71 வயசு வரைக்கும் தான் இருப்பாரு. அவர் மண்டியை பார்க்கும்போது டேக் தொங்குமா? அப்போ நகை கடையெல்லாம் நகை வாங்கினா வந்துட்டு 5 கிராம் 6 கிராம்னு டேக் தொங்கும் இல்லையா? அது மாதிரி டேக் தொங்குங்கிறாப்புல. அது உண்மையா? இந்த பிறப்பு இறப்பெல்லாம் வந்துட்டு இப்படி பார்த்து சொல்ல முடியுமா? மண்டை எழுத்துன்னு ஒண்ணு இருக்குது, இல்ல நான் சொல்லலப்பா. மண்டை எழுத்து நீ சுடுகாட்டுல மண்டையோட பாத்திருக்கியா? அதுல பாப்பாவா இருக்கும், அதான் நம்ம மண்டை எழுத்து. நம்ம பிறக்கும் போதே நம்மள படைச்ச பிரம்ம எழுதிடுவான். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஆண்டவை எழுதிதான் அனுப்புவான். கரெக்ட் தான். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது நம்ம மண்டையில் எழுதிருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே. ஆனா இவன் சொல்றது வந்துட்டு டேக் தொங்குமா, அந்த மயிரண்டிக்கு டேக் தொங்குமா, அதை பார்த்த உடனே சொல்லுவாப்பிலையாம். அதுதான் நீ வந்துட்டு ஏய் வாவரா பேசுனு ஏன் முட்டை வச்சிருக்க, முட்டை அதுல மந்து சுட்ட நீ காலி, அவள் தான் அவனை செஞ்சிருவான், தூக்கிடுவான், அப்படிலாம் சொல்லி மாட்டிட்டு இருக்கானே. ஏன்டா பாவி வாய் வச்சு சும்மா இருண்டா? ஏம்மா இவன் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு நாள் இன்னைக்கு இவன் தவம் இருந்தானா, அன்னைக்கு சிவபெருமான் வந்துட்டு திடீர்னு இவனுக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்தாராம். ப்ளூ கலர்ல இருந்தாராம். அப்புறம் வந்து மண்டையில கொண்டை இருந்துச்சான், கங்கையெல்லாம் இருந்துச்சான், பக்கத்துல நிலாலாம் இருந்துச்சான். இவன் வந்து பார்த்தானா, சிவபெருமான் வந்து இவனுக்கு காட்சி கொடுத்தாராம் அப்படின்னு அவன் சொன்னான். சரி, உனக்கு தெய்வம் காட்சி கொடுத்துட்டே இருக்கட்டும், அப்ப ஈஸ்வரன் காட்சி கொடுத்துட்டே இருக்கட்டும். நித்தியம் நிதானமும் உன்ன அப்புறம் தியானம் பண்றாங்க. அவருக்கு காட்சி கொடுக்கல, உனக்கு காட்சி கொடுத்துற எடுத்த உடனே சலிக்க 3 புள்ளை பெத்துட்டு வந்துட்டு உனக்கு அப்ப ஈஸ்வரன் ஜங்குன்னு உனக்கு காட்சி கொடுத்துறாரு. யோசிக்க வேண்டிய விஷயம் நீங்க சொல்றது. அதாவது கைலாசான்னு சொல்லுவாங்க இல்லையா, இமயமலை அடிவாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து சிவனை நோக்கி வந்து தவம் இருப்பாங்க. அது தாண்டி காசிலும் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து சாப்பிடாம கூட வந்துட்டு தவம் இருப்பாங்க சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருக்குமே இது வரைக்கும் காட்சி அளிச்சதா வந்து யாருமே பெருசா சொல்ல. ஆனா அந்த முள்ளங்கி மூக்கம் வந்துட்டு என்னைக்கு ஒரு நாள் தவறுந்தானா அவனுக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். எப்படிரா பல பேர் பட்னிலையும் பசிலையும் வந்துட்டு ஒத்த கால்லாம் தவறுப்பாங்க. அது இருக்காங்க இன்னுமே கைலாசா பக்கத்துல, அதாவது இமயமலை அடிவாரத்துல நிறைய பேர் இப்படி தவம் பண்றவங்க இருக்காங்க. அவங்கள அதாவது வருஷக்கணக்கா தவம் இருக்கிறவங்களுக்கே காட்சி கொடுக்கல. இவர் பெரிய நொட்டி, இவர் வந்து ஒரு நாள் தவறுந்தானா அவர் வந்து காட்சி கொடுத்தாராம். அதெல்லாம் உருட்டுமா. அப்புறம் வந்து என்ன சொன்னானா, காளி வந்து இவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாம். காளி காட்சி கொடுத்தாங்களாமா? அதுவும் சும்மா இல்ல, நிர்வாணமா வந்து காட்சி கொடுத்தாங்களாம். ட்ரெஸ் எதுவுமே போடாம வந்து காட்சி கொடுத்தாங்களாம். நிர்வாணமா? ஆமாமா. இவன் வந்து கொல்லிமலையில் அன்னைக்கோ தவறு இருந்தானா, அன்னைக்கு வந்துட்டு காளி வந்து நிர்வாணமா அங்க வந்தாங்களாம். இவன் வந்து உடலுறவு வச்சுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேணாம் அப்படின்ட்டு தவத்தை கண்டினியூ பண்ணாராம். அப்படின்ற மாதிரிலாம் சொன்னான் இவன். அன்னை ஆதிபராசக்தியோட அம்சம் தான் காளி தேவி. அவன் வந்து இவனுக்கு காட்சி கொடுத்தாங்களாமா? ஆமாம்மா. அதுவும் எப்படி சொன்னா தெரியுமா, அந்த உருவம் அந்த பொண்ணு வந்துச்சு இல்லையா காளி, அவங்களோட உருவம் இருக்க ஸ்ட்ரக்சர் வேற லெவல் இருந்துச்சு. உலகத்திலேயே என் பொண்டாட்டி தான் வந்து அழகு நினைச்சிட்டு இருந்தேன், என் பொண்டாட்டியை விட வந்து ஸ்ட்ரக்சர் அழகா இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேவலமாலாம் சொல்லிட்டு இருந்தான். அவன் வந்து 1000 சூரியனாவோ, அவளை நம்மளால பார்க்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியறதில்ல, நீங்க 1000 சூரியன்றீங்க, அதை எப்படி பார்க்க முடியும்?
இல்ல சத்தியமா வாய்ப்பு இல்ல. அவ ஜோலியில நம்ம கண்ணு கூட நமக்கு தெரியாம போயிடும். அது நிர்வாணமா இவளுக்கு காட்சி கொடுத்தாங்களாமா. இவன் அழிவுக்கு இவனே வந்துட்டு தேவையில்லாத வழி பண்ணிட்டு இருக்கிறான். இவன் இப்படி ஒரு 4 பேர் கோவப்பட்டு பேசுனீங்கன்னா அவன் வந்துட்டு வாயும் மூடின்னு இருப்பான். இப்ப எங்க அவுத்து விட்ட கணத்தையாட்ட வந்துட்டு டங்கா புங்கான்னு எகிரிட்டு இருக்கான். யாரும் கேட்கறதுக்கு இல்ல. அவனே ராஜா, அவனே மந்திரி. நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவான், இருங்க உங்களுக்கு ஒரு முட்டை மந்திரம் பண்றேன் அப்படின்ட்டு. சரி மேல சொல்லுங்க. இப்ப இருக்கிற மக்களை வந்துட்டு இந்த மாதிரி தசை திருப்பிட்டு சுண்ணி வச்சிருவேன், செய்வனை வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நான் கூட சும்மா இருக்க மாட்டேன். மக்களை சாவடிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு எவன் அவங்க கோயில் கொடுத்தது புளியாந்தோப்புல? அவங்க எங்க கொடுத்தாங்க? இவனே ஒரு கதையை சொல்லி அந்த கோயிலை எடுத்துக்கிட்டான். அதாவது அந்த கோயில் வழியா நடந்து போனானா சாமி வந்துட்டு என்னங்க கட்டி போட்டிருக்காங்க, கலையரசா வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஒரு மந்திரம் போட்டு சாமி வந்து கட்டுல இருந்து விடுவிச்சாராம். கடவுள் தானே நம்மள பாத்துக்கணும், நம்ம எப்படா போய் கடவுளை காப்பாற்ற முடியும்? அடே இன்னொரு யூடியூப்ல பாத்தீங்களா? எந்த யூடியூப் தெரியலையே. கருமாரி அம்மன் வந்து இவங்கிட்ட அழுதாங்களாம். ஐயோ தாயே, அங்கால சரி இந்த தெய்வங்களாம் பார்த்து சும்மா தான் இருக்காங்களா? அதத்தாம்மா நானும் கேட்கறேன். கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா? அவங்களை இப்படி ஒளி விட்டு அழிக்கதான் மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் ஏழை இப்படி பண்றீங்க அப்படின்னாச்சு கேட்கலாம்ல. இந்த காலத்துல உண்மைக்கு நல்லது எடுத்து சொல்ற எங்களுக்கே நம்பிக்கை இல்ல. என்னன்னையோ போடுறானுங்க. உண்மையா இல்லையா தம்பி? ஆமாமா பாத்துருக்கேன். நீங்க போய் புத்தலாட்டம் ஃப்ராட் எல்லாம் பண்ணி தான் வந்துட்டு அவ்வளவு நகையை வாங்கினீங்க, காரு வாங்கினீங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை கல்யாணம் பண்ணிருந்தீங்கல்ல, ஒரு பையனை நீங்க ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஒரு ஃப்ராடு போலீஸ் சாமியார் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டாங்க, நானும் பார்த்தேன். பட் இருந்தாலும் நான் நம்பர் தான் நம்பலையான்னு தெரியலையே. நீங்க பதில் சொல்லுங்கம்மா அடுத்த கேள்விக்கு. நீ வந்துட்டு காலின்னு அவளெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? அவ ரூபம் என்ன, வானத்துக்கும் பூமிக்கும் நிப்பா. சரிம்மா அடுத்து என்னன்னா அந்த செய்வனை வைக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த செய்வன் வந்துட்டு யாராலும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் வந்து நீங்க யார் வந்தாலும் உங்களுக்கு நான் வந்து நீங்க யார் வைக்க சொல்றீங்களோ அவங்களை நான் செய்வனை வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்றான். அது பண்ண முடியுமா? அப்பா யாரா இருந்தாலும் செய்வனை செஞ்சா பின்னாடியே அபகடம் ஸ்டார்டா இருக்கும். அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. அப்போ செய்வனை வைக்கிறவங்களுக்கே அது வந்து பழிக்கும்ன்றீங்க. யாராவது எனக்கு செய்வனை வைக்கணும்னு நினைச்சீங்க போவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவேன். இருப்பது சில காலம், இதுக்கு எதுக்கு இவ்வளோ? எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து மேலே போகிறவங்க தான். மேலே இல்லை கீழே மண்ணுக்குள்ளே போவோம். ஆவின்னு ஒன்று இருந்தால் அது மேலே போகும். அதாவது நீராவியெல்லாம் மேலே போகுது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஆவியும் மேலே போகும். சரி ஓகேம்மா அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருடைய மரணத்தையும் நான் வந்து முன்னாடியே கணிச்சேன். அதாவது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சாவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் யார்ட்டுமே சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அந்த வெண்டைக்காய் மூக்கன். அவர் நிறைய நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்தாரு. அவரை செத்து வந்து யாரும் புண்படுத்தக்கூடாது. அவர் தெய்வமா இருக்கிறாரு, புரியுதுங்களா? அவர் குடும்பத்தை கஷ்டப்படுத்தக்கூடாது தான். பட் இருந்தாலும் இவன் சொல்றானே, எனக்கு வந்து அவர் அன்னைக்கு இறப்பாருன்னு தெரிஞ்சு அப்ப எங்க போயிருந்தான் இவன்? சொல்ல வேண்டியதானே மோடி, அவருக்கு வந்து இப்பெல்லாம் இருக்கு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரை பண்ணுங்க, இல்ல ஏன்ட்டே கொண்டாங்க நானே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இவன் அவ்வளவு பெரிய ஞானியா, அவ்வளவு பெரிய சித்தரா இவன் ஒரு டுப்பா கூறுமா? சரி ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இந்த ஜீவ சமாதி அடையறேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? ஜீவ சமாதி சொல்றது சித்தர்கள் முனிவர்கள் தெய்வத்தோட தெய்வம் வாழ்றாங்க. அவங்க தானா போயிட்டு குழியில உட்காந்துருவாங்க. குழியில உட்காந்து உயிர் போற நாள் சொல்லிடுவாங்க. ஜீவ சமாதி அடையிறது இதுதான் உண்மை, புரியுதுங்களா? புரியுதுமா. இவர் என்ன சொல்றாருன்னா, தேனியில் வந்துட்டு நான் ஜீவ சமாதி அடையறதுக்கான தேதியை குறிச்சு வச்சுட்டேன், அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அங்கதான் ஜீவ சமாதி அடைய போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவெல்லாம் ஜீவ சமாதி அடைய மாட்டான். எப்படிங்க அடைவான்? 3 புள்ளைய பத்தினா 10 நாள் ஆகுது புள்ள பிறந்து. ஒரு புள்ள தங்கிறது 10 மாசமா? 10 மாசம் இவன் காசியில தான் இருக்கணும். இவனுக்கு இங்க என்ன வேலை? அப்ப அவன் காசியில இருந்தானே இங்க இருந்தானே? அதை விடுங்கம்மா, காசிக்கு போயிருப்பான், திருப்பி 1 மாசம் வந்திருப்பான், இங்க வந்துட்டு வேற வேலையை பார்த்துருப்பான், அதுக்கப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு காசிக்கு போயிருப்பான், ஏதோ ஒரு கேப்ல வந்திருக்கான். அதை விடுங்க. அப்புறம் வந்து இந்த முடி பார்த்தீங்களா, ஜடாமுடி வச்சிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து கூந்தல் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது உண்மையா? எங்க 15 வருஷமா நான் வளர்க்குற முடி, என் முடி பாத்தீங்களா? இவனுக்கு எப்படி வந்துச்சு ஜடை? இவனுக்கு எப்படி வந்துச்சு ஜடை? ஏமா கத்தாதம்மா, எனக்கு பயமா இருக்கு, அப்புறம் நான் கேள்வியே கேட்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் ஜடையை எப்படி எடுத்து வச்சிருக்கேன். என் முடியில போட்டது எங்க குடும்பமே ஃபுல்லா ஜடை போட்ட குடும்பம் தான். ஒருத்தருக்கு இங்க தொங்கும். ஏமா அவன் மயிறு எப்படியோ வளர்த்துட்டு போறான், அது நமக்கு தேவையில்ல. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது மக்கள் நீங்களாம் பார்த்துக்கோங்க, நான் வந்து காசுக்காக வந்து இப்படி அகோரியா மாறல, காசுக்காக வந்து குறி சொல்லல, நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு விருப்பமே இல்லாதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், காளியோட உத்தரவு அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏன் போய் மூட தூக்கு இல்ல எங்களை மாதிரி வா, நாங்க இருக்கிறவனுக்கு புனிதமான தெய்வத்தை பேரை கெடுக்காத. அடே அகோரி கலையரசா, கேக்குதா? நம்ம சொல்றது கேக்குதா? 4 நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்குது. சரிம்மா நீங்க மேல சொல்லுங்கம்மா. இப்போ புனிதமான மக்கா மதீனாவுக்கு போறாங்க. கிறிஸ்டின்காரங்க எடுத்துங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க. மாதாவை போய் மனசார பிரார்த்தனை பண்றாங்க, மாதாவே எங்க பாவத்தை தீருங்க,
ஆண்டவரே உங்களுடைய கிருபையை எனக்கு கொடுங்கன்னு. நானும் பல கடவுளை வேண்டுறேன், ஒரு வீடு, ஒரு காரு, இப்படின்ட்டு ஒரு சின்ன வாழ்க்கையாச்சும் அமையன்னு பார்க்குறேன். கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே செத்து போயிடுவோம் போல. சரி, இருக்கிற வரைக்கும் எல்லா கடவுள்கிட்டையும் கேட்டே இருப்போம், கடவுளே. சரிம்மா, அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் அகோரியாவில் காளி வந்தா, காளி வந்துட்டு மகனே நீ அகோரியாய் மாறக்கூடிய காலம் வந்து விட்டது, நீ மாறிடு அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் உடனடியே வந்துட்டு இந்த டுப்புக்கு வந்து அகோரியா மாறிட்டாராம் அப்படின்னு சொல்றான். இப்பயும் சொல்றேன் தம்பி கலையரசா, உனக்கு நல்ல வழியை பார்த்துக்கிட்டு போயிடு. பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கிறாங்க. இந்த காத்துல பறப்பேன், நீர்ல நடப்பேன், கடல்ல நான் மிதப்பேன், இதெல்லாம் வேண்டாம். இது மட்டுமா சொல்றான், இதுக்கு மேலேயும் சொல்றான். அதுதான்டி ஒரு சேனல்ல ஏதோ கேட்டாங்கம்மா, சரி ஓகே நீங்க இந்த வித்தையெல்லாம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்றான்னா, இல்ல இந்த மாதிரியான வித்தைகள் பண்ணா நான் வந்து மாயமானாலும் மாயமாயிடுவேன், அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் யாரு பாத்துப்பா அப்படின்னு கேக்குறான். நான் பாத்துக்கிறேன், நடந்து காட்ட சொல்லு. சொல்றமா என்ன சொல்லணும்? கடல்ல அவனை நடந்து காட்ட சொல்லு. ஓகேம்மா, எப்படியும் இந்த வீடியோ அவனும் பார்ப்பான், பார்த்து அவனே தெரிஞ்சுப்பாம்மா. நாளைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு போயிட்டு அவன் கடல்ல நடந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும், அதை நம்ம வந்து பார்க்கணும். சரியாம்மா? எவ்வளோ சப்த ரிஷிகள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ அகோரிகள் இருக்காங்க. இன்னைக்கும் வந்துட்டு அப்படியே காலில் விழுந்து கும்புற மாதிரிலாம் அகோரிகள்லாம் இருக்காங்கம்மா. அதைத்தானே நானும் சொல்றேன். அவங்க யாரும் இப்படி பப்ளிசிட்டி பைத்தியமா இல்லையே, இவன் தானே ஒரு பப்ளிசிட்டி பைத்தியமா இருக்கான். இவன் என்னன்னா நல்லா 3 வேளையும் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டு கையில சோறு துணுக்கிட்டு 3 புள்ளைய பேத்துக்கிட்டு 24 வயசுல இவன் அகோரியா? நீங்க அகோரி இல்லைன்றீங்க, அவன் நான் அகோரி அப்படின்னு சொல்றான். அதாவது நிறைய பேர் 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் போயிட்டு கத்துக்கிட்டு கிடைக்காத வரம் வந்து எனக்கு ஒரே வருஷத்துல வரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதுதாண்டி 7 வயசுலயே வந்து எனக்கு நெட்ரிகன் பொழந்துக்குச்சு, நெட்ரிகன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிலாம் சொன்னான். காட்டு நெட்ரிகண்ணை காட்டு, இருக்கிறதே 2 கண்ணு, அதுல ஒரு நல்ல கண்ணா நொல்ல கண்ணான்னு தெரியல. நான் வந்து கவுண்டர் வந்து அழகா சிரிச்சிருவேன், ஜோக் பண்ணாதீங்க. நல்ல கண்ணா நல்ல கண்ணா அப்படித்தாம்மா இருக்கு. உன் நெற்றி கண்ணை காட்டு, நீ காட்டுப்பா, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிறோம். உன் ஞான கண்ணை காட்டு, நெற்றி கண்ணை காணு, உன் யோக கண்ணை காட்டு, உன் நொல்ல கண்ணை காட்டு. காட்டுப்பா கலையரசா, இவ்வளவு தூரம் அந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, நெற்றி கண்ணை ஓப்பன் பண்ணி காட்டு, அதுல இருந்து நெருப்பு விடு, நாங்களும் பாக்குறோம். நிறைய படத்துல தான் வந்துட்டு சிவன் வேஷம் போட்டவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க, நாங்களும் டைரக்டா பாக்குறோமே, எங்களுக்கு அந்த புண்ணியமாச்சு கிடைக்கட்டும். உன் நெற்றி கண்ணை திறந்து காட்டு, இல்ல அந்த கதை விட போறியா, நெற்றி கண் திறந்தா உலகமே அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கதை விட போறியா? அதாவது நான் காசி போயிருக்கும் போது அங்க அந்த பெண்ணங்கள்லாம் எரியும் இல்லையா, அது எரியும் போது அந்த உடலை எடுத்து புளிஞ்சு கரும்புடிச்சு தான் சொன்னான். அதுல இருந்து நாங்க மையிட்டு வச்சிருக்கேன், இந்த மையில வச்சுதான் வந்து வசியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அது உண்மையா? எப்பா உலகத்துல எல்லாமே இருக்குதாம்பா, இல்லாமலாம் இல்லப்பா, எல்லாமே இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இவன் போயிட்டு அரையும் குறையுமா கத்துக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இவன் திரிறான். இவன் கூடிய சீக்கிரத்துல மக்கள்கிட்ட என்ன ஆக போறான்னு தெரியல. கூடிய சீக்கிரம்லாம் இல்ல, இப்பயே மாட்டிக்கிட்டான். அதாவது அவனுடைய இது எப்படிதான் இருக்குது, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தர்லாம் வந்து அவனை காப்பாற்ற மாட்டாரு, அவனை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க இப்போதைக்கு. அதாவது வாய் இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பேசலாமா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அதாவது நம்ம பாட்டு உருட்டி விடுவோம், அடிச்சு விடுவோம், எவன் நம்மள கேட்க போறான் அப்படின்ட்டு பேசிட்டான். எல்லாமே ரெக்கார்டடு, எல்லாமே வர யூடியூப் சேனல்ல ரெக்கார்ட் பண்ணி தான் கொண்டு போறாங்க. ஒன்னு எடுத்து போட்டு இது இப்படியாடா அப்படியாடான்னு கேட்கும்போது, அதாவது என்ன சொல்றது, இப்போ அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அது தெய்வத்தை வந்து காலி நான் நிர்வாணம் பண்ண, உன் வாய் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீ பூமியில இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தான் நிர்ணயிச்சுக்கணும். சரி ரஜினி அம்மா, போதும், கோவப்படாதீங்க. எவ்வளவு தூரம் என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஒரு சில அகோரிக்கிட்டையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணப்பா. அகோரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனி இதெல்லாம் வைக்கவே மாட்டாங்களா, அவங்களாம் வந்து குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டு தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு குடும்பத்துக்கு சம்மந்தமே இருக்காதான். ஆனால் இவர் வந்து பகலில் வந்துட்டு அகோரியா இருக்காரு, நைட்டில் போயிட்டு எப்படியே இருப்பாரு போல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மக்களே, அதாவது அகோரியா ஆயிட்டா அப்படின்னு சொன்னார்னா இவர் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு போய் தனியா போயிருக்கணும். பட் இப்போ இவர் குடும்பத்தோட இருக்காரு, என் பொண்டாட்டி இருக்கு, குழந்தைங்க இருக்குன்றாரு இல்லையா, இவனோட வாழ்க்கையை அவன் பாக்குறான். இப்ப அந்த குழந்தை வந்து சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கு, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது உங்க ஒப்பன் ஜட்டியை போட்டு சும்மா அகோரி மயிருன்னு சொல்லி ஆடிட்டு இருக்கான், அவன் இவங்க ஒப்பம் தாண்டா அது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை அந்த பசங்களை கலாய்க்க மாட்டாங்களா? அது தாண்டி இவங்க ஒப்பம் மனுஷக்கறிலாம் தின்றான், இவங்க எல்லாம் சேரக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைங்களை யாரா சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தையே ஏன்டா மயிராட்டி நினைச்சு பார்க்கவே இல்லையே. அப்படி நீ அகோரியா தான் ஆக போற உனக்கு முன்னாடியே தெரியல, அப்ப எதுக்கு கல்யாணம் பண்ண, அப்ப எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்ட? இதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாமே. நீ இதெல்லாம் பண்ணாம நீ தனியா அகோரி ஆகி போய் செத்தானா இருந்தான்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப இவங்க 4 பேரோட வாழ்க்கை பாதிக்குது இல்லையா. நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணோட வாழ்க்கை 3 குழந்தைங்க இருக்கு, இதுல 1 2 3 அவங்களோட வாழ்க்கை இருக்கு. அதெல்லாம் என்னாச்சு?
கொஸ்டின் மார்க். நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், ஒன்னே ஒன்று தான் சொல்றேன். கடவுள் இருக்குன்னு சொல்றான் பத்தியா, அவனை நம்புங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றான் பத்தியா, அவனையும் நம்புங்க. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வரான் பத்தியா ஒரு சாமியாரு, அவனை மட்டும் நம்பாதீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, நீங்க இந்துவா இருந்தா கோயிலுக்கு போங்க, கிறிஸ்டினா இருந்தா சர்ச்சுக்கு போங்க, நீங்க முஸ்லீமா இருந்தா வந்து மசூதிக்கு போங்க. அங்க போயிட்டு கடவுளை நினைச்சு வந்துட்டு அந்த இடம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, அந்த இடத்துல ஒரு 1/2 hour உட்காந்து அழுதுட்டு வாங்க, உங்க மனசு வந்து நிம்மதியா இருக்கும். நம்ம நிறைய சிரிக்கிற வீடியோ போடுவோம், இந்த வீடியோ சிரிக்கிறத தாண்டி கொஞ்சம் சிந்திக்கிறதும் கூட. அதாவது நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே திருந்தணும் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் வந்து இந்த வீடியோ மூலமா வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் ஏமாறாம இருந்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம புதுசா இருந்தா வந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.